அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த யோகம் எதுக்காக பண்ணப்படுது, இந்த யோகம் பண்ணுறதால நீ போய் கடவுளை அடைஞ்சிடுவியா அப்படின்னா அடைய முடியாதுப்பா. சரி, அடைய முடியாததுக்கு இந்த யோகம் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா உன் மனம் அடங்கிறதுக்கு பண்ணணும். அப்போ மனம் அடங்கினா தான் நீ கடவுளை பார்க்க முடியும், மனம் அடங்காமல் கடவுளை பார்க்க முடியாது. அதனால் சொல்கிறாரு, அட்டாங்க யோகமும் ஆதாரம் ஆறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். நான் யோகத்தில் நான் உட்கார்ந்தேன், அப்போ பார்த்தேன் என்ன நான். அதுக்கப்புறம் 6 ஸ்தான வழியாகவும் போனேன் மேலே, அப்பவும் என்னை பார்த்தேன் நான். அவித்தை 5 வெளிப்புற தோற்றங்களுக்குதே, இந்த 5 புலனையும் நான் பார்த்தேன். ஆனால் இது பார்க்குற வரைக்கும் கடவுள் எனக்கு தெரியலப்பா. ஆனால் இதை விட்டு நான் தனியாக போனேன். தனியாக போகும்போது இந்த 5யும் காணும், இங்கே காணாத போது கடவுள் தெரிஞ்சாம்பா அப்படின்ற. அதனால் சொல்கிறாரு, அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவித்தை ஐந்தும் விட்டேறி போன வெளிதனிலே வேப்பொன்று கண்டேன். வட்டாகி செம்மதில் பாலூர உண்டு எட்டாத பேர் என்பம் என்ன விழுங்குதுன்னு. நான் சாப்பிட்டேன்னு சொல்லலை, தேனை தொட்டு நான் சாப்பிட்டா ருசி சொல்லலாம், அப்பா தித்திப்பாக இருந்ததுப்பா, அருமையாக இருந்ததுப்பான்னு. ஆனால் தேனில் நான் முழுமையாக விழுந்தேன்னா ருசி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரிடாது கடவுள் என்ன வாயில் போட்டுக்குச்சு, அதனால் அதை பற்றி நான் விவரித்து சொல்ல முடியல. நானா இருந்தேன்னா அதை பற்றி பேசுவேன், நானா இல்லையே எங்க, அதனால என்ன அதை பற்றி பேச முடியலன்றது. இது எப்போ கிடைக்குது இந்த நிலை அப்படின்னா, பக்தியில் போனாலும் சரி, இந்த யோக மார்க்கத்தில் போனாலும் சரி, மனம் அழியணும். மனம் அழிஞ்சால் மட்டும்தான் ஞானம் தெரியும். மனம் அழிக்கிறதுக்கு தான் பக்தியும் இந்த யோகமும். இதில் ரெண்டிலுமே மனம் அழிஞ்சால் எல்லாமே ஞானிகள். பக்தியிலிருந்து வந்து மனம் அழிச்சவங்களும் மகான் தான், யோகத்திலிருந்து வந்து மனம் அழிச்சவங்களும் மகான் தான். அப்போ 2 பேரும் சேர்ந்த இடம் ஒரே இடம். இதை ஆதிசங்கரர் சொல்றாரு, அத்வைதம். அத்வைதம் என்ன? உலகம் ஒன்று, நீயும் அதுதான். உலகம் ஒரு பொருள், கடவுள் ஒரு பொருள், நீயும் ஒரு பொருள் தான். இங்க எங்கேயும் வேற்றுமையே கிடையாதுரா அப்படின்ட்டார். அப்போ அது இல்லைன்னா இங்க ஏக்கமே இல்லடான்ட்டார். இது அத்வைதம். உடனே ராமானுஜர் வந்தார், துவைதம்னாரு. இது என்னங்க அவர் அத்வைதம்னாரு, நீங்க துவைதம்ன்றீங்களே அப்படின்னாரு. 2பா அப்படின்னாரு. இது எப்படி பெரிய பெரிய மகான் வந்து இப்படி மாற்றி மாற்றி சொல்லலாமா? தப்பு இல்லையா இது? கேட்குறவனுக்கு குழப்பம் வந்துடாதா அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, உனக்குள்ள நீ இருக்கிற, ஆனா உன்னை தெரியுமா? தெரிஞ்சாதானே நீ ஒரு பொருளாவ, தெரியறதுக்கு முன்ன நீ வேற அது வேற தானே அப்படின்னு ராமானுஜர் சொல்றாரு. அவர் ஆதிசங்கர் என்ன சொல்றாரு, அது இல்லைன்னா நீயே இல்லையே, அப்ப நீ தான் அது, அதான் நீ அப்படின்றார். அப்போ 2 மகான்கள் சொல்றது ஒரு விஷயம்தான். இப்போ மனிதன்னு ஒரு இனம் இருக்குது, தெய்வம்னு ஒரு பொருள் இருக்குது. இந்த மனித இனம் தெய்வத்தை தேடும் போது துவைதமாய் போச்சு. என்னது? மனித தெய்வத்தை தேடும் போது துவைதமாச்சு. மனித தெய்வத்தை தேடி அடைஞ்ச போது அத்வைதமாய் போச்சு. 2 பொருளும் ஒரே பொருள். இதெல்லாம் புரியாம நமக்கு ஞானம் புரியாது. கடவுள்னா என்னன்னு தெரியாது. சும்மா கடவுள்னா கத்திரிக்காய் கட்டில கத்துற மாதிரி கத்தத்துல கடவுள் வராது. உன்னையே நீ இரவும் பகலும் ஆராய்ச்சி பண்ணிக்கணும். உன்னையும் அவனையும் ஆராய்ச்சி ஆராய்ச்சி தெளிஞ்சு நிற்கணும். ஏதோ கோயிலுக்கு போந்தால் நான் ஆன்மீகன்னு சொல்லிடக்கூடாது. சொல்லின்னு இருக்கிறாங்க, நீங்க சொல்லிட்டு போட்டோம். மகான் என்றவன் சும்மா சாதாரணமானவன் கிடையாது. மகான் ஆகிறவன் யாரா இருப்பான்? இன்ப துன்பங்களை இழந்தவனா இருப்பான். அவன் தான் மகானா இருக்க முடியும். இந்த எல்லாம் வேணும் அப்படின்ற மகான் ஆகவே முடியாது எந்த காலத்திலையும். அப்போ இந்த தெய்வ விஷயத்தை உனக்குள்ளே ஆராய்ஞ்சி ஆராய்ஞ்சி தெளிஞ்சு நீ நின்னால் நீ ஞானி மகான். சாமி, ஒரு மாதமும் நம்ம ஒரு சீடர்களுடைய அனுபவத்தை சொல்லிகிட்டு இருக்கோம்.
அதில் இது ஒரு கேள்வியாகவும் இருக்கும், அனுபவமாகவும் இருக்கும். அதில் எப்படின்னா, தன்னை இழப்பது, குருவிடம் தன்னை இழப்பது என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. நிறைய பேர் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு நம்ம ஆசிரமத்து சீடர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை இழப்பது எப்படி அப்படின்னு அவர் உணர்ந்து அவர் சொல்கிறார். அது எப்படின்னா, குரு சொல்லியிருக்காரு, ஜோதி வந்து உன்னுடைய மனசை அழிக்காதுப்பா, நாதம் உன் மனத்தை அழிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சீடர் வந்து நாதம் பாதம் வாங்கி நாதத்தில் வந்து அந்த உணர்வை அவர் பெற்றும்போது அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் இது நாள் வரைக்கும் சம்பாதிச்சது, இது நாள் வரைக்கும் நான் படித்தது, இதனால் எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று வளர்த்து, அதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சது, நான் அழித்தது, நான் இடம் வாங்கினது போனது எல்லாமே ஒரு நொடியில் குருவின் காலடியில் போயிடுச்சு அப்படின்றார். அப்போ அது தன்னை இழக்கிறன்ற நிலையாது. அது என்ன சாமி, தன்னை இழப்பதுன்னா என்ன? இப்போ சொன்னீங்க இல்லையா, இந்த அடையாளம் எல்லாமே தான் என்ற அடையாளம் தான். இது எல்லாமே நீங்கள் இப்போ அடையாளப்படுத்தி சொன்னீங்கல்ல, இது எல்லாத்தையும் ஒருத்தருக்கு சமர்ப்பணம் பண்ணோம்னா அங்கே நானே இல்லை, நான் கரைஞ்சி போயிட்டு. அப்போ இந்த நிலைக்கு நம்ம ஒருத்தர் வரதுக்கு காரணம் என்னென்னா, அந்த நாதம் அந்த பக்குவத்தை கொடுக்கும். அந்த நாதம் பக்குவத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இதோட உச்சமாக மௌனத்தில் அதை பிடிச்சா மட்டும்தான் இப்படி ஒரு நிலையை ஒருத்தரால் எட்டி பிடிக்க முடியும். மௌனம் கை கூடாமல் அந்த நான்ன்றதை ஒருத்தரால் இழக்கவே முடியாது. அவர் மௌன பாடமே வாங்கலையா சாமி? அப்போ நாதம் பாடம் ஒன்று தான் வாங்கியிருக்காரு. நாதத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு செகண்டில் வந்து காணாமல் போயிட்டேன் அந்த நாதத்தில். அப்போ அவர் காலடியில் நான் ஒரு பலாயிரம் கோடி தூசில் ஒரு தூசை நான் காணாமல் போயிட்டேன். நான் அதை உணர்றார். அவர் உணர்ந்த நம்ம கிடைச்சது எவ்வளோ பெரிய சக்தி, இதை கொடுத்தவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருப்பார் அப்படின்றத அவர் உணரும் போது அங்கே நான்ன்றது ஒன்றுமே இல்லை. இவ்வளோ இந்த படிப்பு, இந்த சொத்து சுகம் எதுவுமே இந்த ஒரு பொருளுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு தன்னை கரைக்கிறார். தன்னை இழப்பதுன்னா அதுதான் குருவிடம் தன்னை இழப்பதுன்னா அந்த அனுபவத்தை உணரும் போது இது எதுவுமே அதுக்கு ஈடு இல்லைன்றதை உணரணும். அந்த உணர்வு தான் தன்னை கரைப்பது, தன்னை கரைஞ்சி போக வைக்கிற அளவுக்கு அந்த பக்குவத்தை அது கொடுக்கும். சரி சார், ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து வந்த நம்ம சீடர் ஒருத்தர் அழகாக சொல்லியிருந்தார், ஆசிரமம் கட்டணும், அதுக்காக பாடுபடுறோம், எல்லோரும் சேர்ந்து உழைச்சி முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு சொன்னால் இது அடுத்த கட்டத்துக்கு போகும். எதுக்காக சாமி? கல்யாணத்துக்கு வந்தோமா, சாப்பிட்டோமா, மொழியை போட்டோமா, போனோமான்னு இல்லாமல் எதுக்கு இவ்வளோ அக்கப்போரையும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்ற விஷயம் இல்லை. இது கல்யாணமும் இல்லை, இது மொழி போடுற இடமும் இல்லை. இந்த கலை வந்து உன்னதமான கலை. ஒருத்தரை மரணத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய மருந்து இந்த கலையில் இருக்குன்னு சொன்னால், இந்த கலையை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு ஒரு இடம் வேணும். ஏன்னா பாடம் கொடுக்க இடம் இருக்குது, பயிற்சி பண்ண இடம் இருக்குது, அது போதாதா அப்படின்னா அது மட்டும் போதாது. ஏன் அது போதாது? நாம் கூட ஆரம்ப நாளில் எல்லா பாடம் வாங்கிட்டே முடிஞ்சு போச்சுல அப்படி தான் நினச்சோம். ஆனால் பாடங்கள் வாங்கி அந்த அனுபவங்களை சொன்னதுக்கப்புறம் அங்கே வழி நடத்த ஆள் ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால், இந்த பாடத்தில் நாம் அடுத்து என்ன பண்ணணும், எப்படி போகணும் அப்படின்றதே தெரியாமல் கரையில் இருந்தோன்னு தூக்கிமே நடுக்கடலில் போட்டால் எவ்வளோ துடிப்பானோ கரை தெரியாமல் அந்த மாதிரி ஒரு வேதனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அப்போ நாம் நல்ல பாடம் பண்ணிவிட்டு அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட டவுட் கேட்டு அதை சரி பண்ணி வந்ததுனால தான் இன்றைக்கும் நாம் இவ்வளோ தூரம் போராடக்கூடிய வல்லமை நமக்கு கொடுத்துருக்காருன்னா அதுக்கு காரணம் பாடம் மட்டும் இல்லை, பாடத்தினால வர அனுபவங்களை மெருகேற்றி இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுவே பெரும் உபதேசம். அப்போ நமக்கு ஐயா இருந்தார், ஐயா பண்ணார், சரி போட்டோம், நம்ம மட்டும் தப்பிச்சு போனால் போதுமானா அது மட்டும் போதாது. ஐயாவை நம்பி இவ்வளோ பேர் வராங்க. அப்போ இவ்வளோ பேருக்கு பாடம் கொடுத்துட்டு அவங்க போய் எங்கேயோ பண்ண போகிறாங்கப்பா, அதோட நமக்கு அவங்களுக்கும் உறவு இல்லை, யாராவது தப்பிச்சு கரை சேர்ந்து வரட்டும் அப்படின்னு போனால் அங்கே நடக்காத காரியம். அப்போ நமக்குன்னு ஒரு இடம் இருந்தால் நல்ல நிலைக்கு வரும்போது அவங்கள ஒரு 2 நாளோ 3 நாளோ நமக்குன்னு ஒரு ஆசிரமம் வந்து நாங்கள் உட்கார வச்சு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வைக்கும்போது அந்த இடத்துல அவங்க அனுபவம் வரும்போது அந்த அனுபவத்தை நம்மக்கிட்ட சொல்லும்போது அதை நெறிப்படுத்தக்கூடிய நேருக்கு நேரான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ ஒரு இடம்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால்
எங்கே 3 நாள் மண்டபத்தில் கூட்டு வச்சு 3 நாள் பாடம் பண்ண முடியுமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நமக்குன்னு ஒரு இடம் வேணும். நமக்கு ஐயா எப்படி வழி நடத்தினாரோ அதை போல் நம்மளை நம்பி வரக்கூடிய எல்லா சீடர்களையும் இந்த இடத்துல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அந்த தெளிவுடைய நம்ம முன்னாடியே இருக்க வச்சு பண்ணும்போது அவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த பிறவி பயனை அவங்க எல்லாரும் அடையணும்னா நமக்குன்னு ஒரு இடம் வேண்டும். அந்த இடம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இந்த இடம் அதுக்கான மட்டும் இல்லை, பாடம் கொடுக்கறதுக்கான மட்டும் இடம் இல்லை. பாடத்தில் நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் அந்த பலனை சீடர்களுக்கு கொடுக்கணும். அப்போ அந்த இடம் அவங்களுக்கு சமாதி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒருத்துள்ள இடமா அது இருக்கணும். ஏன்னா பாடம் கொடுத்தோம் எங்கேயாவது போய் ஏதாவது ஆகணும், அப்போ உழைச்ச உழைப்பெல்லாம் வீணாக போயிடுமே. அப்போ நல்ல நிலைமைக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கான அந்த இடத்த ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் அதை நம்ம அதை சேர்ந்ததுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் இங்கே நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக இதில் நாம் ஒரு நல்ல நிலையை எட்டி பிடிப்போம். கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே நம்மளால் சாதிக்க முடியும். சாதிக்க முடியாத விஷயத்த ஐயா நமக்கு காட்டவும் போகிறது இல்லை. அப்போ இதை காட்டியிருக்காருன்னா கண்டிப்பாக இதை நம்மளால் சாதிக்க முடியும். இந்த பாடத்தை பண்ணி ஐயாவோட நிலையை ஐயாவோட சமாதி நிலையை அடைஞ்சவங்க அது இருக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கான அடையாளம் அங்கே உருவாக்கணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக தான் இவ்வளோ பாடுபடுறோம். சரிங்களா? நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட ஒளி வேண்டும் எம் இதயத்தின்